வணக்கம். இன்றைக்கு நான் முள்ளங்கியை வச்சு ஒரு பிரட்டல் கறி மாதிரி செய்ய போறேன். வாங்கோ அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். முதல்ல இந்த முள்ளங்கியை நான் சீவி எடுத்துட்டு நல்ல சின்ன சின்னனா கட் பண்ணி எடுக்க போறேன். இப்ப நான் முள்ளங்கியை ஒரு அளவான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த முள்ளங்கி பிரட்டலை செய்யறதுக்கு நான் ஒரு சட்டி அடுப்புல வச்சு நல்லெண்ணெயில தான் இதை நான் செய்ய போறேன். நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். கடுகு சேர்ப்பேன். அதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்ப்போம். கருவேப்பிலை, அதோட உள்ளி சேர்ப்போம். உள்ளி கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு வர வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்ப்போம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கி கொண்டு வர நான் அதுக்குள்ள உப்பு சேர்க்க போறேன். அதோட கட்டை மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்க போறேன். அதோட தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்பேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவேன். கலந்து விட்டுட்டு அதுக்குள்ள நான் கடலை பருப்பு கொஞ்சம் ஊற வச்சேன்னா அதை சேர்க்க போறேன். இந்த கடலை பருப்பு சேர்த்து செய்தால் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த பிரட்டல். இது கொஞ்ச நேரம் இப்படியே வதங்கட்டும். கடலை பருப்பு கொஞ்ச நேரம் அவிஞ்சு கொண்டு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே மூடி விடுவோம், வதங்கட்டும். இப்போ மூடி விட்டு ஒரு 2 நிமிஷம் வரும். இதை பார்ப்போம். ஒரு காயில் இப்படியே கலந்து விட்டுட்டு இதுக்குள்ள நான் இனிமேல் வெட்டி வச்சிருக்கிற முள்ளங்கியை சேர்க்க போகிறேன். அதோட ஒரு சின்ன தக்காளியும் வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவேன். முதல் போட்ட உப்பு காணாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதுக்களவான தண்ணியை விட போறேன். இந்த முள்ளங்கிக்கு தூள் காணாது, நான் கொஞ்சம் யாழ்ப்பாணத்து கறி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்க போறேன். சேர்த்துட்டு இனிமே மூடி அவிய விடுவோம். இதை கொஞ்ச நேரத்தால இந்த கறி ஒருக்கா திறந்து மற்ற சைட் பிரட்டி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி அவிய விடுவோம். இது நல்லா வறண்டு வரட்டும். இப்ப முள்ளங்கி நல்லா அவிஞ்சு நல்லா வறண்டு வந்துட்டுது. இந்த நேரத்துல நான் பழப்புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்க்க போறேன். இதை நல்லா வறண்டு வர மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி அவிய விடுவோம். இப்போ முள்ளங்கி பிரட்டை நல்லா வறண்டு வந்துட்டு நான் இதை கக்க போகிறேன். நான் இப்போ முள்ளங்கி பிரட்டல் செய்து எடுத்துட்டேன். நான் இந்த சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்காண்டித்தான் இந்த முள்ளங்கியையும் கடலை பருப்பையும் சேர்த்து ஒரு பிரட்டலாக வச்சு எடுத்தேன். உங்களுக்கு இந்த முள்ளங்கி பிரட்டல் செய்முறை பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவு தாங்கோ. நன்றி.